கேப்டன் மில்லர் படத்தோட ஓப்பனிங்கில் எப்படி காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து 1947 வந்து ஒரு ஊரை கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த ஊருக்குள்ளே போகிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் டைரெக்டாக 5 வருஷம் பின்னாடி, அதாவது 1942க்கு போகிறாங்க. அங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தனுஷும் சந்தீப் கிஷானை வந்து பிரிட்டிஷ் ஆர்மி கீழே வேலை பார்க்குற ஒரு சோல்ஜர்ஸாக இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஹையர் அஃபீஷியல்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேர்ட்டையும் பேசுகிறாங்க. இது உங்கள் ஊர் தானே, இந்த இடத்துல நிறைய வளங்கள் இருக்குது, இதை நாங்கள் எங்களுக்கு கொள்ளையடிக்கணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு 2 பேர்ட்டையும் டீல் பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் ஊரில் நிறைய வளங்கள் இருக்குது, அதை எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறோம் அப்படின்னு தனுஷ்கிட்டையும் சந்தீப் கிஷான்ட்டையும் அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் டீல் பேசுகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் வந்து ஒத்துக்கலை. இந்த மாதிரி அவங்க கேட்டவுடனே ஷாக்கான தனுஷ் அவங்கள்ட்ட ஆக்ரோஷமாக பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து சந்தீப் கிஷான் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருந்தார். நியாயமாக பார்த்தா தனுஷோட சேர்ந்து இவரும் கோவத்தில் கத்திட்டு வந்திருக்கணும். ஆனால் அப்படி அவர் எதுவுமே பண்ணலை. இதை பார்த்த பிரிட்டிஷ்காரங்க வந்து சரி இந்த ஆளை கூப்பிட்டு தனியாக டீல் பேசுவோம், கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி சந்தீப் கிஷானை கூப்பிட்டு வந்து டீல் பேசுகிறாங்க தனியாக கூட்டிகிட்டு போய். அதாவது தனுஷ் போனதுக்கப்புறம் நீ வந்து எங்களுக்கு இதை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு, இதில் பாதி உங்களை தரோம், உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணிடுறோம், இந்த மாதிரி டீல் பேசுகிறாங்க. அதனால வந்து சந்தீப் கிஷான் வந்து தனுஷுக்கே தெரியாமல் ஒத்துக்கிறாங்க முதல்ல. அப்புறமா தான் நம்ம சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரை காட்டுறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் அந்த ஊரை கொள்ளையடிக்க போகிறாங்கன்னு சொன்னல, அந்த ஊரில் வந்து அந்த மக்களோட சேர்ந்து அவர் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவங்க ஊரை தாக்க வரவங்களை தடுக்கிறது, கொள்ளையடிக்க வராங்கன்னா அதை கொள்ளையடிக்க விடாமல் பண்ணுறது, தன்னோட மக்களுக்கு நல்லது செய்யறதுன்னு இப்படி சிவராஜ்குமார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தனுஷ் ஒரு அண்ணன் தம்பிங்க. சரி அண்ணன் வந்து ஊரை பார்த்துக்கிட்டான், மிலிட்ரி ஆஃபீஸில் போய் சேரணும்னு இந்த மாதிரி சிவராஜ்குமார் ஆசைப்பட்டு தனுஷ் வந்து பிரிட்டிஷ் ஆர்மி கீழே சேர்த்து விட்டுருக்காரு. அப்புறம் சந்தீப் கிஷான் பிளான் போட்டு கொடுத்த மாதிரி பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த ஊருக்குள்ளே போய் அந்த வளங்கள்லாம் கொள்ளையடிக்க போகிறாங்க. அதை வந்து சிவராஜ்குமாரும் தடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷர்ஸ் வந்து சிவராஜ்குமாரை கொன்னுடுறாங்க. இதுக்கு காரணம் சந்தீப் கிஷானை போட்ட பிளான் தானே ஃபஸ்ட்டு தனுஷ்க்கு தெரியாது. இப்படி அண்ணன் இறந்ததை பார்த்தவொடனே இனிமேல் இந்த பிரிட்டிஷ் ஆர்மியில் இருக்கக்கூடாதுன்னு அங்கேருந்து வந்து தான் அண்ணன் இடத்துல இருந்து அந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்கிறது, அதாவது தான் அண்ணன் அங்கேருந்து என்ன பண்ணாரோ அதே வேலையை தனுஷ் பண்ண போகிறாரு. அதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. படத்தோட ஹீரோயின் பிரியங்கா மோகன் வந்து ஒரு ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவங்க, நல்லா பணக்காரங்க. அவங்க அப்பா அம்மா நல்லா வெல்த்தியான பர்சன்ஸ். பிரிட்டிஷர்ஸ் இதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆளுங்களை அனுப்பி அவங்க அப்பா அம்மாவையும் கொண்டுடுறாங்க. எப்படியோ அதில் பிரியங்கா மோகன் மட்டும் தப்பிச்சு வரும்போது தனுஷ் அவங்க ட்ரூப்பை மீட் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து தனுஷ் கூடயே சேர்ந்துக்கிறாங்க பிரியங்கா மோகனும். கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் தான் தனுஷுக்கு சந்தேகம் வருது, யார் இந்த ஸ்கெட்சை போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க. ஆரம்பத்தில் யோசிச்சிருப்பாரு, ஒருவேளை சந்தீப் கிஷான் போட்டு கொடுத்துருப்பானோ யோசிச்சிருப்பாரு. ஆனால் அப்புறம் யோசிச்சாரு, சரி இவனா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நினச்சி அவரும் கேஷுவலாக விட்டுட்டாரு. அட் லாஸ்ட் அவருக்கு உண்மை தெரிய வருது, சந்தீப் கிஷான் தான் கூடவே இருந்து எல்லா ஸ்கெட்சையும் போட்டு கொடுத்துருக்கான்னு. அதுக்கப்புறம் பிரியங்கா மோகன் தனுஷ் சேர்ந்து பிரிட்டிஷ் ஆர்மியை பழி வாங்குறாங்க. இதோட கேப்டன் மில்லர் கதை முடியுது.